பிரதமருக்கு பிரியங்கா சோப்ராவை பார்க்க நேரம் இருக்குது, விவசாயிகளை பார்க்க நேரம் இல்லை. மணிப்பூர்ல நடந்தது பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமை. அதுக்கும் எந்தவித தீர்வும் இல்லை, அதுக்கான முடிவும் இன்னும் வரல. நம்ம தேசத்தின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தியோட பேரை தேச பட்டியல இருந்து நீக்கியிருக்காங்க. இறந்த பெண்ணுக்குமே இந்த தீமை, உயிரோடு இருக்க எங்களுக்குமே இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்திலையும் 24ல இருந்து 28 2024ல இருந்து 2028 வரைக்கும் எல்லா ஊர்லயும் எல்லாரும் வாங்கிக்கலாம்னு திட்டம் அறிவிச்சிருக்காரு. இவர் வந்தா பாத்துக்கலாம். நம்ம புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்லை, அது வேற விஷயம். யாத்திரா நடக்கும். எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தியுடன் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பாக துணை நிற்கும் போராட்டம். பிரதமருக்கு பிரியங்கா சோப்ராவை பார்க்க நேரம் இருக்குது, விவசாயிகளை பார்க்க நேரம் இல்லை. அந்த விவசாயிகள் எதுக்கு போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாமாயிலுக்கு பதில் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தர சொல்லி அவங்க போராடுறாங்க. எதுக்குன்னா, பாமாயில் உடம்புக்கு நல்லது இல்லை, தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் உபயோகப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முள்வேலி, வேலி கம்பிகள் எல்லாம் போட்டு தடுக்கிறாங்க. சீனாவும் பாகிஸ்தானும் உள்ள வராத மாதிரி விவசாயிகளை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல நடந்தது பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமை. அதுக்கும் எந்தவித தீர்வும் இல்லை, அதுக்கான முடிவும் இன்னும் வரல. பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளும் ஒரு விலை ஏறிக்கிட்டே இருக்கு. 120 ரூபாய்க்கு நிக்குது. இப்ப அந்த பெட்ரோலை நம்பி வியாபாரம் பண்ற தொழிலாளருக்கு ரொம்ப கஷ்டம். வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலையை வாங்கி தர இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏஜ் பாராகிட்டு தான் இருக்கு, ஆனா வேலை வந்த பாடு இல்லை. நம்ம தேசத்தின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தியோட பேரை தேச பட்டியல இருந்து நீக்கியிருக்காங்க. இறந்த பெண்ணுக்குமே இந்த தீமை, உயிரோடு இருக்க எங்களுக்குமே இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்திலையும். அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸோட விலை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில 420க்கு வித்துது. இப்ப பாத்தீங்கன்னா 1150. இப்ப எலெக்ஷன் வருதுன்னு 950 915க்கு குறைச்சிருக்காங்க. இவங்க ஆட்சியை மீண்டும் தொடர்ச்சினா கண்டிப்பா 1500 ஆகவும் வாய்ப்பு இருக்குது. மக்கள் இதெல்லாம் சிந்திச்சு ஓட்டடிங்க. ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு பாத்தீங்கன்னா 25%, பட்டத்தீட்டின வைரத்துக்கு 3% கொடுத்திருக்காங்க. குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டோட சதவீதம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜிஎஸ்டி 18%. சாப்பாடு சாப்பிடாத பிள்ளைங்க பிஸ்கெட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகுது. அந்த பிள்ளைங்களுக்கு ஜிஎஸ்டியோட விலை 18% போட்டிருக்காங்க. ரேஷன் கடையில 24ல இருந்து 28 2024ல இருந்து 2028 வரைக்கும் எல்லா ஊர்லயும் எல்லாரும் வாங்கிக்கலாம்னு திட்டம் அறிவிச்சிருக்காரு. இவர் வந்தா பாத்துக்கலாம். நம்ம புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்லை, அது வேற விஷயம். எங்களுக்கு இஎம்ஐ மிஷின், இவிஎம் மிஷின் வேண்டாம். பழையபடி ஓட்டுச்சீட்டு மிஷின் மட்டும்தான் வேணும். அப்பதான் நல்ல தலைவர்களை நம்ம உருவாக்க முடியும். எங்க இளந்தலைவர் ராகுல் காந்தி கண்டிப்பா வர முடியும். இந்த மாதிரி எந்தவித தப்பும் நடக்காம இளந்தலைவர் ராகுல் காந்தி வரணும்னு புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.